இது ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல். இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒருத்தர் பேசியிருக்காரு. விசிக தலைவர் திருமாவளவன் என்னன்னா செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாங்க, ஏங்க இந்த முதலமைச்சரோட டேபிளில் வந்து ஃபைல்லாம் நிறைய இருக்குது, திமுகவை சேர்ந்தவங்களோட ஃபைல் இருக்குது, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் முன்னாடி பேசியிருந்தார். அதுக்கு உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது உண்மையிலே ஃபைல் இருக்குன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிங்க அப்படிங்கிற மாதிரி பேசினார். சரி, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது ஊழல் நிறைய நடந்திருக்கு, அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் ஒரு பக்கம் பேசினார். நீங்கள் எந்த நடவடிக்கை வேணால் எடுங்க, எங்களுக்கு எதை பற்றியும் கவலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஓப்பன் சேலஞ்சு விட்டாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் அவங்களுக்கு நடக்கிற அந்த விவாதங்கள் வந்து அது ஒரு அரசியல். அதுக்குள்ள நான் போய் என்னங்க சொல்கிறது, நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நெக்க நழுவுற மாதிரி பேசிட்டு போயிருக்காரு திருமாவளவன் அவர்கள். இது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ஆகிய இரு கட்சிகளுக்கு இடையிலான ஒரு அரசியல். ஊழல் தொடர்பாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறோம் என்கிற அடிப்படையில் முதலமைச்சர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிற சூழலில் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவரும் கருத்து சொல்லியிருக்கிறார். ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையிலான இந்த அரசியலில் நாம் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை.